தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரர்களே, நம்முடைய திருவழிபாட்டு காலத்தில் ஒரு முக்கியமான காலம் அப்படின்னா, எல்லா காலமே முக்கியமான காலம் தான், பட் இருந்தாலும் சிறப்புமிக்க காலம் அப்படின்னா இந்த தவ காலத்தை சொல்றாங்க. இந்த தவ காலத்தை அருளின் காலம் அப்படின்னு நாம் அழைக்கிறோம். 40 நாட்கள் ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க, ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பேரன்பையும் அதிகமாக உணர்ந்து கொள்ள நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புனித காலம் தான் இந்த தவ காலம். அப்பதான் ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு தெரியும், இந்த தவ காலத்தை நம் அனைவருமே ஒரு அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட, நமது வாழ்க்கையை அர்த்தப்படுத்தி கொள்ள கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்று சொல்லலாம். அப்பதான் இந்த நாளில் உங்களுக்கு தெரியும், இந்த நெற்றிகளில் அந்த சாம்பல் இடப்படுகிறது. மனிதனே மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்ற வார்த்தைகளை சொல்லி மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று நம் நெற்றியில் பூசப்படுகிறது. எனவே இந்த அருமையான கருத்துக்களை உள்ளடக்கிய இந்த ஒரு புனித காலத்தின் முதல் நாளாகிய இந்த சாம்பல் புதன், திருநெற்று புதன் நினைவிலே விழாவிலே நாம் அனைவரும் கலந்து கொள்ள இருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் வருடம் வருகின்ற ஒரு காலமாக, ஒரு தவக்காலமாக இது இருக்கும் என்றால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நான் வளர்ந்திருக்கிறேன், நான் உயர்ந்திருக்கிறேன், என் எண்ணங்கள் மாறி இருக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த தவக்காலம் நம்மிலே ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். எனவே அதை உள்வாங்கியவளாக இதை ஒரு புனித காலத்தில் நாம் காலில் எடுத்து வைக்க இருக்கிறோம். நம்மையும் நம்முடைய செயல்களையும் இறைவனையும் பிறரையும் மையப்படுத்தியவளாக வாழ அருள் வேண்டி பலியிலே நாம் பங்கேற்போம். திருபலியானது தனது பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிற ஸ்னேகா, தமிழரசன் ஆகியோர்கள் நன்றி பிடிப்பு கொடுக்கிறார். அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுளும் தர வேண்டும் என்று நாம் இவர்களுக்காக ஜெபிப்போம். பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக தேவராஜ் ஏஞ்சல் குடும்பத்தினர், மாமா ஆறுமுகம் குடும்பத்தினர், சதீஷ் பிரவீன் தனது 24வது பிறந்த நாள் விழாவையும் கொண்டாடுகிறார். அவர்களுக்கும் நல்ல உடல் சுகத்தை தரும்படியாகும். நன்றி ஒப்பு கொடுக்கிற இந்த 2 குடும்பங்களையும், ஜென்ஸ் அண்ட் ஜாய்ஸ் குடும்பத்தினரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும். அவதம் தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலி ஒப்பு கொடுப்போம். மேலும் இத்திருபலியானது செலினா ஜெசிந்தா அவர்கள் பூரண சுகம் அடைய வேண்டும் என்றும், ஜெனிட்டா தனது 11வது வகுப்பு தேர்வை நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்றும், சலேஷ் தீபக் விரைவிலே அவருக்கு திருமணம் நடைபெற வேண்டும் என்றும், கெவின் மனம் மாற்றம் காண வேண்டும் என்றும் நாம் இவர்களுக்காக ஜெபித்து பலி ஒப்பு கொடுப்போம். மேலும் திருப்பலியானது இவ்வுலகில் வாழ்ந்த மரித்து போன ஆரோக்கியசாமி இறந்த 35ஆம் ஆண்டு நினைவு, மாசில்லா குழந்தைகள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உலகில் வாழ்ந்து மரித்து போன ஆறுமுகம், மரிய சூசை, சேசடியான், மேரி, செலின், ராணி, பனிட்டஸ், சூசை ஆந்தனி, நிக்கோலஸ், சூசை மரியான் ஆகியோருடைய ஆண்மையிலை பாற்றுக்காக ஜெபித்து இப்படி ஒப்புக் கொடுப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்துவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவியருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். முதல் வாசகம்.
உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயங்களை கிழித்துக் கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12 தொடங்கி 18 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோம்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயங்களை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கரிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படைகளையும் நீர்ம படைகளையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள், புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள், வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள், புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூட்டிச் சேருங்கள், பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்கள் ஆகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும், உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். பல்லவி. ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். பல்லவி.
அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். பல்லவி. இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 20 26 முடிய மற்றும் 2. சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கின்றோம். கடவுளை எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகின்றோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம். இன்றே மீட்பு நாள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அத்தியாயம் 6 இறை வசனங்கள் 1-6 மற்றும் 16-18. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்சைகளை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்கிற போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர்கள் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களையும் சந்துகளையும் என்று அவ்வாறு செய்கிறார்கள். அவர் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார் என உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்கிற போது உங்கள் வழக்கை செவது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்போது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார்.
நீ இறைவிட வேண்டுகிற பொழுது வெளிவீடற்காரனை போல இருக்க வேண்டாம், மறுவே தொழுகை கூடங்களிலும் வீதியும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என்று இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவிட வேண்டுகிற பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கிற போது வெளிவேடக்காரரை போய் முகமாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டான உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கிற பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்போது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டுமே தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, மனிதனுடைய வாழ்வில பல விஷயங்கள் முக்கியமானது என்று சொன்னாலும் இதைதான் சொல்றான். இது இல்லைன்னா மனித வாழ்வே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நேரத்தை கருதி நானே கேள்வி கேட்க பதில சொல்றேன். உறவு அப்படின்னு சொல்றான். உறவு இல்லை என்றால் மனித வாழ்வே இல்லை. மார்ட்டின் பூபர் என்ற ஒரு மிகப்பெரிய அறிஞர் சொல்றாரு, மனித வாழ்வே உறவு வாழ்வு, உறவில்லாத ஒரு வாழ்வு மனித வாழ்வு இல்லை அப்படின்னு சொல்றார். எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொல்றார், கிறிஸ்துவம் என்பது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்துவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது இறைவனுக்கு மனிதனுமக்கான ஒரு உறவு பாலம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப அழகான, நான் சொன்னது போல முன்னுரையில தவக்காலத்தினுடைய 3 தூண்கள் நம்ம கேட்ட இந்த நற்செய்தி வாசகம், நோன்பு, ஜபம், அதுக்கப்புறம் தான தர்மம். இதை பற்றி யோசிக்கிற போது 3 கருத்துக்களை நறுக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். முதல் விஷயம் சொல்றாங்க, இன்னைக்கு நிறைய இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், பட் இருந்தாலும் சிந்தித்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்வில இந்த உறவு மிக முக்கியமான உறவு, தனி மனித உறவு. அதான் ஆண்டவர் மிக அழகாய் சொல்வார், உன் மீது நீ அன்பு கூறுவது போல உன் அயலார் மீதும் அன்பு கூறுவாய். யார் ஒருவன் தன்னிடம், நான் இருக்கேன் ஆண்ட்ரூ, நான் என்னிடம் சரியான உறவை வைத்துக் கொள்ளவில்லை என்றால், நான் என்னை அன்பு செய்யவில்லை என்றால், இது ப்ரூவ்டு, நீங்க அடுத்தவங்களை அன்பு செய்ய முடியாது. நீங்க அடுத்தவங்க சரியான உறவை வைத்துக் கொள்ள முடியாது. இதை நான் எழுதி தரேன், சேலஞ்ச் கூட பண்ணலாம். அதான் நிறைய பேர் மற்றவங்க நல்லா உறவை வச்சுக்க மாட்டாங்க, மற்றவங்க அன்பை, ஏன்னா அவங்க தனக்குள்ளவே அந்த சரியான உறவு இல்லை, அன்பு இல்லை. அவதான் இன்னைக்கு ரொம்ப அழகாக சொல்வாங்க, தனித்திருப்பது. இதான் நோன்பு. நோன்புக்கான ஒரு புது விளக்கத்தை நான் தருகிறேன். இயேசு 40 நாட்கள் அந்த பாலைவனத்திலே நோன்பு இருந்தார் என்று மத்தேயு நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். ஏன் அவர் இருக்கணும்? தனக்குள் அவர் சென்ற பயணம். யார் தனித்து இருக்கிறாங்களோ, யார் தனக்குள்ளே பயணிக்கிறாங்களோ, இந்த நோன்பு என்பது என்ன செய்கிறது என்றால், என்னுடைய பலவீனம் என்ன, என்னுடைய குறை என்ன. ஒருவேளை உணவை தவிர்ப்பது மட்டும் நோன்பு இல்லை. இன்னைக்கு காலைல சாப்பிடலப்பா நான், ஓகே 12 மணி ஆகட்டும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை. இப்படியாக எனக்குள்ளே நான் போகிற இந்த உறவு என்னை தனித்து இருக்கிற போதுதான், எனக்குள்ளே நான் செல்கிற இந்த பயணம்தான் என்னை நெறிப்படுத்துகிறது, எனக்கு வழி காட்டுகிறது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், சில பேர் தெரியல என்ன போயிட்டு இருக்கோம், என்ன பண்றோம். ஏன்னா நம்ம எல்லாம் கும்பலாவே இருந்துட்டு பேசிட்டு சிரிச்சுட்டு வாழ்க்கை. அதான் இந்த 40 நாட்கள் பார்த்தீங்கன்னா நோன்பு. உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, அந்த உணவை தவிர்க்க போது நான் எனக்குள் மேற்கொள்ள உணவை தவிர்ங்க, எனக்குள்ளே நான் போடுகிற போது நான் கொள்ள அந்த உறவு, என்னுடைய அன்பு, நான் என்னை அன்பு செய்கிற போது, அன்று நீ சரியில்லை, ஒழுங்கு அவனை கவனிக்கிறது இல்லை. அந்த அடிக்கடி சொல்லுவது, அந்த வண்டிகளை எல்லாம் நீங்க வண்டி ஓட்டும் போது பார்க்கலாம், சில வண்டி ஸ்டாப் ஆகிடும், காரு நிறைய ஒழுங்கா நீங்க வண்டியை மெயின்டைன் பண்ணணும். வண்டியில ஃபியூல் இருக்கா, இப்ப எல்லாம் இண்டிகேஷன் இருக்கு. 2 வீலர்ஸ்லாம் பாருங்க, காத்தே இருக்காது, பஞ்சர் ஆயிடும். அப்போ இந்த வண்டியை நீங்க என்னை அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த லாரியில போட்டிருக்கோம், என்னை தினமும் கவனி. நீ பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய லாரியில் அந்த பாக்ஸ்ல என்னை தினமும் கவனி,
கவனிக்கணும். இன்னைக்கு கவனிக்காம போனதா இன்னைக்கு நிறைய பிரச்சனை. உடம்பு கவனிக்கணும். நீங்க என்ன சொல்ல, இருமல் சளி இருக்கு, ஒன்னும் இல்லைங்க, பார்த்தீங்களாங்க, அவ்வளவுதான். அந்த நோயாய் மாறி இன்னைக்கு பல விதமான பிரச்சனைகளுக்கு காரணமா முதல் விஷயம், நான் என்னை, எனக்குள்ள உறவு, தனி மனித உறவு, அவனுக்குள்ளே புகழ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க, நான் சொல்லுவேன், நீங்க ஆல்மோஸ்ட் நீங்க மற்றவங்களை அன்பு செய்ய ஆரம்பிச்சிருங்க. மற்றவங்ககிட்ட நீங்க நல்ல உறவு, நீங்க இதை நான் சொன்னதை அப்புறமா கூட யோசிச்சு பார்க்கலாம். எப்பெல்லாம் நான் எனக்குள்ள சரியான உறவை வைத்துக் கொள்ளவில்லையோ அப்போதெல்லாம் நான் மற்றவரிடம் சரியான உறவை வைத்துக் கொள்ளவே முடியாது. எப்பெல்லாம் நான் மகிழ்ச்சியா இல்லையோ, எப்பெல்லாம் நான் என் அன்பு செய்யலையோ, அப்பெல்லாம் நீங்க மற்றவங்களை மகிழ்ச்சியா வச்சுக்க மாட்டீங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க, மூஞ்சி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் சொல்றேன், இன்னைக்கு முதல் நோன்பு என்பது என்னை, எனக்குள்ள இருக்கிற இந்த மாதிரி இல்லாத தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் களைவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் இன்னைக்கு நோன்பு. இரண்டாவது விஷயத்தை நம்ம சிந்திக்கலாம். சொன்ன மாதிரி இன்னைக்கு தர்மம் செய்வது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பிச்சைக்காரனுக்கு அவ்வளவு காசு போட்டு, பிச்சை போடுவது அல்ல தர்மம். அன்னை தெரேசாவுடைய வாழ்வில் நடந்த நிகழ்ச்சி நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்னை தெரேசா அந்த நோபல் பரிசை பெற்றுவிட்டு இந்தியாவுக்கு வருகிறாங்க. பூனாவில் ஒரு கூட்டம் நடக்கிறது. அப்ப அன்னை தெரேசா மிக அழகாய் சொல்கிறார், நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்னா, நம்மை விட, அழகான வார்த்தை சொல்றாங்க, நம்மை விட வறுமையில் வாழ்கிறவர்கள், நம்மை விட துன்பத்தில் துயரத்தில் இருப்பவர்களுக்கு நம்மால் ஆனதை கண்டிப்பாக செய்யணும். ஒன்று, தன்னிடம் இருக்கிற மீதியை கொடுப்பதல்ல, தனக்கென்று வைத்துக் கொள்வதை அவர்களுக்கும் கொடுத்து உதவுதான் உன்னதமான தானம், தர்மம் அப்படின்னு சொன்னாங்களாம். இதை ஒரு இடத்துல பேசிட்டு வெளியே வராங்க. அந்த பேச்சை கேட்கிறான் ஒரு பிச்சைக்காரன். நடந்த நிகழ்வு அன்னை தெரேசா ஒரு இடத்துல பதிவு செய்யறாங்க அவங்க புத்தகத்தை. பார்த்தீங்கன்னா அந்த பிச்சைக்காரன் சொன்ன, அம்மா நீங்க பேசுறது நான் கேட்டேன், நான் நினைச்சேன் நான் தான் ரொம்ப வறுமையில் இருக்கேன், நான் தான் ரொம்ப கஷ்டப்பட நினைச்சேன். ஆனா நீங்க சொன்ன பிறகு என்னை விட இன்னும் நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்காங்க, என்னை விட இன்னும் நிறைய பேர் வறுமையில் இருக்காங்க என்று சொல்லி அவன் தான் பிச்சை எடுத்த அந்த பணத்தை எடுத்து, என்னம்மா நீ ஏதாவது செய்மா யாருக்காவது போய் சொன்னானா. அன்னை தெரேசா வேறு இடத்துல சொல்றாங்க, நான் வாங்கிய நோபல் பரிசை விட, யோசிச்சு பண்ணீங்க, நான் வாங்கிய நோபல் பரிசை விட அந்த சகோதரன், பிச்சைக்காரன் யூஸ் பண்ணல, சகோதரன் கொடுத்த அந்த காணிக்க, அந்த பணம் எனக்கு மிக பெரிதாக இருந்தது. இன்னைக்கு நான் சொல்ற இரண்டாவது இதுதான் தான். தானம் என்பது என்ன? நம்ம சேர்த்து வைத்ததை கொடுப்பது. அல்லது யாருக்கா, ஃபாதர் நான் எனக்கு அது கொடுத்தேன், இது கொடுத்தேன், 10 பேருக்கு டீ வாங்கி கொடுத்தேன், குட், நல்லதுதான், சந்தோஷம். தனக்கென இருப்பதிலிருந்து கொடுப்பது. அதுதான் நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு அந்த 2 செம்பு காசு போட்டு கைம்பெண்ணையே இயேசு புகழ்ந்தார். தனக்கென வைத்திருந்ததை, தனது ஆதாயமானதை, வேற எதுவுமே இல்லை, அதனாலதான் இயேசு அவளை தூக்கி பிடித்து ஆடுவதை நம்ம வாசிக்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்முடைய இரண்டாவது தானம், பிறருக்கான உறவு. அப்ப இந்த உறவு என்ன செய்கிறது? நான் சொன்ன அடுத்தவர் மீது கொண்ட உறவு. இதுதான் உண்மையான அன்பு, இதுதான் உண்மையான தானம். மூன்றாவது நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கடவுளுக்குரிய அந்த உறவு, ஜெபம். ஜெபம் இன்னைக்கு நிறைய நேரங்கள் அதை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஜெபம் என்பது எப்ப பாரு பிச்சைக்காரமான போய் உட்காந்து எனக்கு அதை கூடு இதை கூடு என்று கேட்டுக்கொள்வது அல்ல. ஜெபம் கடவுளுக்கும் எனக்குமான நெருக்கமான உறவு முறை என்று சொல்லுகிறார். நான் சொன்ன 3 விதமான உறவு, தனக்குள் தனி மனித உறவு, பிறரிடம் உறவு, இறைவனிடம் உறவு. அப்போ இந்த இறை மனித உறவினுடைய மையமே ஜெபந்தான். அது எப்போ நம்ம உணர்றோமோ அப்போ கடவுளோடு நம்ம ஒன்றித்திருக்கோம். அதான் நிறைய நேரங்களை ஜெபத்துல செலவழிங்க. வசனம் இன்னைக்கு ரொம்ப அழகாய் சொல்ற மாதிரி, இப்போதாவது நோன்பிருந்து, இப்போதாவது புலம்பிக் கொண்டு உங்கள் ஆடைகளை கிழித்துக் கொள்ளாமல் உங்கள் இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நாம் வாசித்த 2ஆம், இன்றே தகுந்த காலம், இதுதான் சரியான நாள், இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள் என்று பவுலடிகளால் சொல்வதை நம்ம வாசிக்கிறோம். அப்ப இன்னைக்கு இந்த தவ காலத்தை எப்படி பார்க்கலாம்? 40 நாள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. நான் அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், எதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், இதையெல்லாம் பண்ணுவேன் அப்படி ஒரு பெரிய லிஸ்டே போடுவீங்க. 1ஆம் தேதி நான் திருப்பி பேசுறேன், ஜனவரி 1ஆம் தேதி. எத்தனை பேர் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க, நான் இந்த வாரம் பாருங்க 5 மணிக்கு ஓடுவேன். எத்தனை பேர் ஓடி இருப்பீங்க? 3ஆவது மாசம் வந்துடுச்சு. சில விஷயங்கள் நம்ம செய்யணும்னு நினைப்போம், செய்யவே மாட்டோம்.
ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புது அந்த 40 நாள்ல இந்த 3 மிக அற்புதமான உங்களை முதல்ல நீங்க அன்பு செய்யார். உங்களை அதிகமாக நீங்க செல்ஃபிஷ்காக சொல்ல, என்னை அன்பு செய்யும் போது தான் என்னுடைய உறவு சரியா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னை மற்றவங்களை பார்க்கும் போதும் என்னால் வைக்க முடியாது, என்னை உந்தி தள்ளுகிறது. அப்போ அது அடுத்தவங்க மாரி நான் சொல்வேன். இன்னைக்கு வெறுமனே இந்த தானம் என்பது வெறுமனே பணம் இல்லை. நான் பலமுறை சொல்வது நம்முடைய கரிசனை, நம்முடைய நேரத்தை கொடுப்பது, அவங்க மேல அன்பா இருப்பது, அக்கறையா இருப்பது, இதாங்க எனக்கு முக்கியம். இதை செய்ய முயற்சி. 3வது நான் சொன்ன மாதிரி இந்த கடவுளோடு உள்ள உறவு நமக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கு. அப்ப இந்த 40 நாட்கள்ல நாம் செய்ய இருக்கிற பலவிதமான அறச்செயல்கள், தவச்செயல்கள் எல்லாம் நம்மை முழு மனிதனாக மாற்றணும். பழைய மாதிரி கூட அதே முஞ்சி தூக்கி வச்சுக்கணும், அதே கோபக்காரனாக, அதே எரிச்சல் பட்டுக்கொண்டு, அதே சண்டை போட்டுக்கொண்டு, அதே பகைமை உணர்வோடு வாழ்ந்து கொண்டு, அதே போட்டி பொறாமையோடு, அதே காம உணர்வு, பால் உணர்வு எண்ணங்களை வளர்த்து கொண்டு, அதே சோம்பேறித்தனத்தோடு திருப்பி கூட்டி வரேன். முதல்ல நான் ஒழுங்கா இருந்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன பண்றேன், என்னோட விருப்பருடைய என்னால. அப்ப இது 2க்குமாக இருப்பதுதான் ஆண்டவர் கொண்டு வரும். அந்த உறவு இன்னும் எனக்கு அதிகமான வல்லமை தந்து நான் செல்ல வேண்டிய அந்த பயணத்தின் பாதையில எனக்கு ஆண்டவர் முன்பாக இருந்தபடி காட்டிக் கொண்டிருக்கிறேன். இந்த அருமையான நாளிலே தவ காலத்தை துவங்க இருக்கிறோம். 2025ஆம் ஆண்டு நம்ம அதிகமா சொல்லுதான். போன வருஷம் இந்த மாதிரி 2 வருஷம் இருக்குன்னா இல்லை, அதே மாதிரிதான் இருக்கணும். இல்ல சும்மா கடமைக்காக நான் 40 நாள் கறிமீன் சாப்பிட மாட்டேன், 40 நாள் நான் நோன்பு இருப்பேன், 40 நாள் திருப்பலிக்கு வருவேன். ஓகே, வெறுமனே 40 நாட்களுக்கு மட்டுமே இது நமது வாழ்வாக மாறும். நீங்க அழகாய் சொல்றாங்க பெரிய பெரிய இந்த உணவு முறையை பத்தியும் 40 என்பது மண்டலம். ஒரு விஷயத்த நீங்க செய்ய ஆரம்பிச்சுங்க. எனக்கு 5:30 மணிக்கு தூக்கம் முழிச்சிடும். ஏன்னா 1 வருஷம் இல்லை, நான் ஒரு 35 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். சிஸ்டர்ஸ்க்கு 4:30 மணிக்கு எழுந்துப்பாங்க. அவங்களுக்கு 4:30 மணி எழுந்தணும், வேற வழியே இல்லை, கட்டாயம்லாம் இல்லை, பழக்கமாயிடுச்சு. அப்போ ஒரு விஷயத்தை நீங்க பழக்கப்படுத்தி கொண்டீர்கள் என்றால் அதுதான் உங்க வாழ்க்கை. நல்ல விஷயம், கெட்ட விஷயம் நீங்களே முடிவு பண்ணுங்க. அதான் இந்த 40 நாட்கள். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம பழக்கப்படுத்தி கொண்டோம் என்றால் அந்த நல்ல விஷயங்கள் சொன்ன மாதிரி பூசைக்கு வருது, ஜோம் சொல்றது, சீக்கிரமா எழுந்துக்குது, வேற நல்ல பல காரியங்கள், இதை நல்ல விஷயங்களை பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த 40 நாட்கள் இதோடு முடிந்து போவதல்ல, நிச்சயமா உங்கள் வாழ்வையை திருப்பி போடக்கூடிய மனம் திருந்தியவர்களாக நாம் திரும்பி வர ஆண்டவர் அழைப்பு விடுகிறார். அப்படியான ஒரு அர்த்தமுள்ள தவ காலத்தை, ஒரு புனித காலத்தை, ஒரு அருளி காலத்தை துவங்குவோம். நம்மை முதலில் மாற்றுவோம். மனம் மாறக்கூடியவர்களாக, மனதில் இருக்கிற தேவையில்லாத அசடுகளை, கழிவுகளை எல்லாம் தூக்கி எறிந்து கரைபடைந்திருக்கிற நம்முடைய அந்த உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொள்ள கடவுள் பார்ப்பார். மறைவாய் உள்ளதை காண உங்கள் தந்தை உங்களுக்கு மற்றவன் என்ன பார்க்கணும் அவசியம் இல்லை. நான் வெள்ளையா இருக்கேனா, பவுடர் போட்டுக்கனா, நான் சிரிக்கிறானா, கடவுளுக்கும் எனக்கு. அப்போ இது என்னையை பற்றி நான் சொன்னேன், அதோடு ஒன்று தொடர்புடையது. ஆகதான் நான் சொன்ன இந்த 3மே நம்முடைய வாழ்வுக்கு மிக அவசியமானது, அத்தியாவசியமானது. அதை நமதாக்கி கொண்டு வாழ மனித வாழ்வை நோக்கி பயணிக்க தொடங்க தேவையான அருளை தொடர்ந்து திருப்பலியில் வென்றாடுவோம். அவன் அனைவரும் எழுந்திருப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகளில் இடப்படும் திருநெற்றி புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. இறைவா, எங்கள் தாட்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகிறீர், பரிகாரங்களில் மகிழ்கின்றீர். பக்தி உள்ள எங்கள் மன்றாட்டுகளுக்கு எல்லாம் செவி சாய்த்து வருகிறேன். இத்திருநீற்றை பூசிக்கொள்ளும் அடியார்கள் மீது உமது ஆசியின் அருளை கனிவுடன் பொழிந்தருளும். அதனால் நாங்கள் தவ காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி திருமகனின் பாஸ்கா மறைநிகழ்வை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். அருள் சகோதரி இருப்பாங்க. நீங்க இருக்கிற இடத்திலே இந்த திருநீற்றானது பூசப்படும். வரிசையாக வாங்க. சண்டை முண்டி கொண்டு இடம் குறைவாக இருக்குது, கூட்டம் நிறைய இருக்கு. எனவே வரிசைகரமாக வழி விட்டுருங்க. சிஸ்டர்ஸ் நாம் வெளியே வருவதற்கு ஆர்டர்.
வேண்டி பெறுவோம். இரக்கத்தின் காலம் இது என உணர்வோம். இறைவனின் இரக்கம் வேண்டி பெறுவோம். பழையன விடுத்து புதியன முனைவோம். பழையன விடுத்து புதியன முனைவோம். புனிதத்தில் நிறைந்து புது படைப்பு
அதற்குரிய நம் அனைவருமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கிற அற்புதமான இந்த பொழுது காலத்தின் தவ காலத்தின் இந்த திருநெற்றும்பதின் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது கிருபையின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவ கால தொடக்கமாக அமைதி பலியை சிறப்பாக உமக்கு ஒப்புக் கொடுக்க உம்மை வேண்டுகிறோம். தவ செயல்களாலும் பிற நண்பு செயல்களாக நாங்கள் தீய ஆசைகளை எல்லாம் அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக எங்களை மாற்றுவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றேன். அதனால் பக்தி உள்ள வேண்டுதல்களும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வழி பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாய் பெற அருளுகின்றேன். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரும் மறியலில் அமர்வோ தலைமை தாங்குவோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டலமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுதே காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை தாண்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைகளுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். எனவே உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் எதிர்ந்து பெற்று பருகுங்கள். இதனில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் விளைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒன்றும் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக் கொண்டிருமே கண்டு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலின் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் பேராய ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்திடணும். இந்த புதிய காலத்திற்காக, இந்த புதிய நாளுக்காக ஆண்டவர் கண்டு செல்வோம். சிறப்பாக இந்த நாளை காணக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். அப்படி அருள்கரம் இந்த நாள் முழுவதும் நம்மோடு இருந்து நம் அனைவரையும் வழிநடத்த வேண்டுமாய் சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் விழாக்களையும் திருமண விழாக்களையும் கொண்டாடி அத்தனை பேருக்காக ஜெபிப்போம். நம்முடைய ஜெபங்கள் கேட்டு யாவருக்காக, பலவிதமான உடல்நல நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற அனைவருக்காக நம்பிக்கையோடு கூட இந்த புனித காலத்தில் இப்படியாய் ஒரு திருப்பலியில கலந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்க நம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வேண்டுதலுக்காக, இதோ பொது தேர்வு எழுத துவங்கி இருக்க நம்முடைய பிள்ளைகள் அனைவருடைய நலனுக்காக, பிள்ளைகள் அனைவரும் நல்ல முறையிலே தேர்வுகள் எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் என்றாடும். உயிர் தெழுவம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரர்களும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திரும்ப கூடியில் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான பிரதிமிக்க மரியா, அவர் ஊக்கி அன்னை, அவருடைய கணவரான பிரதி யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாம் தந்தையுமான பிரதி அந்தோனியா, புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தீவ சகாய், இவ்வுலகிலே நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் அடைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இதுவே தகுந்த காலம், இன்றைய மீட்பு நாள் என்று ஆண்டவர் நம் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறார். அவரோடு நெருங்கி பயணிக்க, நம்முடைய வாழ்வை அர்த்தப்படுத்திக் கொள்ள, நல்ல உறவுகளை வளர்த்துக் கொள்ள கரங்களை விரிப்போம், கண்களை மூடுவோம். இயேசு ஆண்டவர் கற்பித்த அற்புதமான ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, நிறைவேறுவது போல மறுபடியும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும். என்றால் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இடலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செய்யும், அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதருக்கு முடிந்தவரை எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரை உம்முடைய பாத தண்டையிலே வந்து குழுமி இருக்கிற விசுவாச நம்பிக்கை கண்ணோக்கி பார். எங்கள் இருக்கிற யாவருக்கும், எங்கள் குடும்பங்களின் பங்கு, சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்திட திருப்பிடம் கொள்கிறான். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே இயேசுவின் அமைதியை மன மகிழ்ச்சியோடு, முக மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியானவர் ஒத்துழைப்பார். உமது இறைப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வடைத்தவரை இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தால் இப்படி எல்லா விதமான குற்றங்களும் தீமை அனைத்துண்டு விடுவித்து நாங்கள் என்றும் உடைய கட்டளைகளை கருத்துரைக்க செய்துள்ளோம். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி, மனிதனை நீ மண்ணாகி இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். மனம் திரும்பி வா, மனம் திருந்தி வா, திரும்பி வா என்று நமக்கு அழைப்பு விடுகிறார். திருந்தி வாழ, திரும்பி வர சக்தி தர தன்னையே விருந்தாய் படைக்கிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். சுமந்து சோர்ந்திடும் போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திடும் போரே, வாருங்கள்,
பிரியமானவர்களே, நாம் ஒரு புனித காலத்தை துவங்க இருக்கோம் என்று சொன்னேன். நாம் இதை பற்றி நிறைய சொல்லிட்டோம். எனவே இருந்தாலும் மீண்டும் ஒருமுறை 40 நாட்களுக்கான நம்முடைய பங்கில் நடைபெற இருக்கிற அத்தனை நிகழ்ந்த நோட்டீஸில் இருக்குது. உங்கள் நோட்டீஸ் வந்து சேர்ந்திருக்கும் நினைக்கிறேன். அன்பிய பொறுப்பான வழியாக, இல்லை என்றால் கடையில் இருக்கும், வாங்கி பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த காலத்தில் நம்ம சொன்ன மாதிரி பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். சாதாரண விஷயத்தை ஒழுங்காக பண்ணாலே போதும். இதுதான் நான் விரும்புகிறது, இதுதான் நான் செய்கிறது. நான் அப்படியே ஒரே நாளெல்லாம் மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது. உங்களுக்கு இது செய்யணும் நான் சொல்வேன். நிறைய விஷயங்கள் நம்மளால் செய்ய. இப்போ எத்தனை பேர் சொல்லுங்களேன், நம்ம வச்சுக்கலாம், சேலஞ்ச் பண்ணலாம். செல்ஃபோன் எத்தனை பேர் பார்க்காம இருப்பீங்க? முடியவே முடியாது. ஆனால் அதே நீங்கள் ஒருவேளை உணவை தவிர்ப்பீங்க, ரொம்ப ஈஸி. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு நேற்று தினம் நான் எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு போராட்டம். எது எனக்கு எளிதாக இருக்கிறதோ அதை நான் விட்டுவிட தயாராக இருக்கிறேன். காலைல ஒரு வேளை சாப்பிடல, ஒரு வேளை மீன் கறி சாப்பிட்றேன், செத்தா போகிறேன். உங்களை எத்தனை பேர் என்னையும் செத்துக்கிறேன். காலை எழுந்தது இரவு படுக்கிற செல்ஃபோனை நான் இன்னைக்கு வந்து அரை மணி நேரம் பார்ப்பேன். சொல்லுங்க பார்ப்போம். உங்களால் முடியவே முடியாது. இதுதான் தவக்கா. இப்படி முயற்சி எடுக்கணும், இதனை வருத்தணும். இதுதான் வந்து ஆடையை கிழித்துக்கொள்ளாய், இதயத்தை கிழித்துக்கொள்ளும். அவை நம்மிடமாக அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க சொல்ல இன்றைய நாள் உங்களுக்கு தெரியும். நம்ம திருநெற்றுப்பதன் திருவினுடைய கட்டளைக்கு ஏற்ப நாம் வாழணும். இன்னைக்கு காலையில் 10 வயது நிரம்பிய பிள்ளைகளிலிருந்து பெரிய வரைக்கும் காலை உணவை தவிர்க்கலாம். முடிந்த அளவு இந்த நாள் வெள்ளிக்கிழமைகளை அசைவ உணவை தவிர்க்க முயற்சி எடுக்கணும். இன்னைக்கு கண்டிப்பாக அசைவு சாப்பிடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி இன்று மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் 6 மணிக்கு சிறப்பு திருப்பலும், அதை தொடர்ந்து நம்ம இந்த திருநெற்று சாம்பல் மந்திரிப்பு விழாவும் நடைபெறும். பங்கில் நான் சொன்ன மாதிரி 40 நாட்களும் திருப்பலி. இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். சொன்ன மாதிரி ஒரு சேலஞ்ச், 40 நாள் சீக்கிரமாக எழுந்துக்கிறது, 40 நாள் திருப்பலி கலந்து கொள்வது, சிலுவை பாதை செவிப்ப தனிப்பட்ட முறையில் பம்பில் என்ன இல்லை மாதிரி கொஞ்சம் முன்னாடியே வந்து என்னை நான் எனக்குள்ளே செல்கிற ஒரு உன்னதமான பயணம் தான் இந்த தவக்காலம். அவை நாம் சொன்ன மாதிரி 40 நாட்கள் நம்முடைய பங்களா காலை 6 மணிக்கு 6:30 மணிக்கு தான் பூச, 6 மணிக்கு நற்கருணை ஸ்தாபிக்கப்படும். நிறைய ஜெபமாலை ஜெபிக்கலாம், தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கலாம், நீங்கள் விபிலியை வாசிக்கலாம். இப்படியாக கொஞ்சம் சீக்கிரமாக நாட்கள் எழுந்து கொள்வோம். சீக்கிரமாக ஆண்டவரோடு வர முயற்சி எடுப்போம். 6:25க்கு நற்கருணை நற்கருணை ஆராதனை. அதை தொடர்ந்து நமக்கு 6:30 மணிக்கு திருப்பலி. ஒவ்வொரு நாளும் திருப்பலி முடிவில் 5 நிமிடம், அதை விட ரொம்ப கம்மியாக தான் ஒரு குறுகிய சிலுவை பாதை தயாரித்து வைத்திருக்கிறோம். சிலுவை பாதை இப்படியாக ஒவ்வொரு நாளும் செலவழிக்க வைக்கிறோம். ஆலயம் இருக்கு, தந்தையர்கள் நானும் உதவி இருப்போம். பாவ சங்கீதம் செய்வதற்கு ஆனால் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். ஆகவே நான் சொன்ன மாதிரி நமக்குள்ளே செல்கிற இந்த பயணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வோம். மிக சிறப்பாக நான் சொன்ன மாதிரி 16ஆம் தேதி நம்ம இந்த பாத யாத்திரை செல்கிறோம். இதை பற்றி நான் அறிவிப்பேன். அதேவேளை முக்கியமானது 30ஆம் தேதி நம்ம தவக்கால திரு யாத்திரை மேற்கொள்ள இருக்கிறோம். ஆகவே தவக்கால திரு யாத்திரை திருவள்ளுவரை சுற்றி இருக்கிற ஆலயங்களுக்கு நாம் பயணிக்க இருக்கிறோம். ஆகவே ஒரு நபருக்கு நான் சொன்னேன் 400 ரூபாய் காலை உணவு. காலை உணவு நீங்கள் சாப்பிட்டு வந்தோம். மதிய உணவும் காலை மாலை உங்களுக்கு ஸ்நாக்ஸ், அதோட உங்களுக்கு அந்த தேநீரும் அதோட பேருந்து பஸ்ஸுக்கான கட்டணம் சேர்த்து ஒரு நபருக்கு 400 ரூபாய். இந்த டைம் அதெல்லாம் உங்களுக்கு பின்மாலை அறிவிப்பேன். எனவே கடைசி நாள் வரையும் காத்திருக்கூட நான் உணவு தயார், நிறைய பஸ் புக் பண்ண, இப்படியாக நிறைய விஷயங்கள் இருக்கிறது. எனவே அன்பிய பொறுப்பாளர் உங்களுடைய பெயர்கள் அதுக்குரிய பணத்தையும் தயவு செய்து கொடுத்துருங்க. 23ஆம் தேதி கடைசி நாள். அதுக்கு பின்னாடி வந்தால் நான் எடுத்துக்க மாட்டேன். வெளிப்பங்கிலிருந்து வருகிறவர்கள் கூட உங்கள் பெயர்கள் நம்முடைய உதவி பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை என்று காலை திருப்பலி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு சிலுவை பாதையை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். மாலை 6 மணிக்கு சிலுவை பாதை துவங்கும். 6:30 மணிக்கு இல்லை, 6 மணிக்கு துவங்கி சிலுவை பாதை திருப்பலி நற்கருணை ஆராதனையோடு சரியாக 8 மணிக்கு அனைத்து நிகழ்வும் நிறைவேறும். எனவே நான் மீண்டுமாக சொல்வது போல இந்த 40 நாட்கள் நிறைய போட்டிருக்கேன். தேவையில்லாமல் பேச வேண்டாம். நிறைய நேரங்களில் போய் சந்திங்க, நோயாளியை சந்திங்க, தேவைகளோடு பேசுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லி இதெல்லாம் நம்ம இன்னைக்கு செய்யறதே கிடையாது. இதை செஞ்சாலே போதும். நான் சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்வு நிச்சயமாய் மாறும். எனவே இந்த 2025ஆம் ஆண்டு அந்த தவ காலம் ஆண்டவர் திருப்பி சொன்ன மாதிரி திரும்பி வா, திருந்தி வா. நிறைய நேரங்கள் நான் திருந்தவே இல்லை, நானே அப்படிதான் இருக்கேன். திருந்துவதற்கான வாய்ப்பு தான் நாம் செய்ய வேண்டிய அரசியல்கள், நாம் செய்ய வேண்டிய நோன்பு, நாம் செய்ய வேண்டிய ஜெபங்கள். திருந்தி வா, திரும்பி வா. அழைத்து கொண்டே இருக்கிறார். எனவே அழைக்கிற இறைவன் குரலை கேட்டு அவர் வழி நடக்க அருள் வேண்டுவோம். கடைசி ஜெபம் ஜெபித்து ஆசீர் கொடுத்தவுடனே ஒரு 3 நிமிடம் தான் இருக்கும், 5 நிமிடம் கூட இருக்காது நினைக்கிறேன். ஒரு குறுகிய சிலுவை பாதை நாம் இன்றிலிருந்து துவங்குவோம். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக.
ஆண்டவரை திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என உமை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையமாகி நாங்கள் நலமடைய உதவுவனமாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடே இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. சிலுவை பாதை. சேசுநாதர் சுவாமி பாடுபட்ட முதல் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தீர்ப்பு. அநியாயமாக தீர்ப்பிடப்பட்ட இயேசுவே, எவரையும் தவறாக மதிப்பிடாது உண்மைக்கு சான்று பகர வீரத்தை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுதாக. ஆமென். சேசுநாதர் சுவாமி பாடுபட்ட இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவை. சிலுவையை ஏற்ற இயேசுவே, நாங்கள் அன்றாடம் சந்திக்கும் துன்பங்களை, வேதனைகளை சவால்களாக ஏற்கும் வலிமை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். சேசுநாதர் சுவாமி பாடுபட்ட மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வீழ்ச்சி. முதன்முறையாக கீழே விழுந்த இயேசுவே, இந்த நிலைக்கு எனது பாவங்களே காரணம் என்பதை உணர்ந்து திருந்த மனம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும். சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். சேசுநாதர் சுவாமி பாடுபட்ட நான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சந்திப்பு. சிலுவை பயணத்தில் தாயை கண்ட இயேசுவே, பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்றில்லாமல் வாழ பாசத்தை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும். சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட ஐந்தாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உதவி. சீமோன் உதவிட சிலுவை சுமந்த இயேசுவே, பிறரது துன்பத்தில் பங்கேற்கும் நல்ல சமாரியனாக செயல்பட துணிவு தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும். சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட ஆறாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வீரம். திருமுகத்தை துணியில் பதித்த இயேசுவே, சாயலை தாங்கி உமக்காய் பணிபுரிய கனிவு தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும். சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட ஏழாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இரண்டாம் முறையாக விழுந்த இயேசுவே, லட்சியம் நிச்சயம் வெல்லும் என்னும் நம்பிக்கையில் நடக்க சொல்லித்தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும். சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட எட்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அழுகை. அழுவோருக்கு ஆறுதல் சொன்ன இயேசுவே, அழுவோரை தேற்றி கண்ணீருக்கான காரணங்களை அகற்றும் ஆற்றல் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும். சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சரிவு. பன்முறை விழுந்த இயேசுவே, சோதனைகளால் சோர்ந்து போகாமல் அவற்றை மேற்கொள்ளும் மன வலிமை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவுளாக. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உடை. ஆடைகள் களையப்பட்ட இயேசுவே, மனித மாண்பை இழந்து நிற்போர் தலை நிமிர்ந்து வாழும் தன்னம்பிக்கை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவுளாக. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆணிகள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே, உமது காயங்களால் நாங்கள் சுகம் பெற்று கொண்டோம் என்ற நம்பிக்கையை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவுளாக. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இழப்பு. சிலுவையில் உயிர்விட்ட இயேசுவே, எமது வாழ்வில், வார்த்தைகளில், உறவில், அன்பில் மாற்றம் கண்டு உமக்காய் வாழ நெஞ்சுறுதி தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவுளாக. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மடி. அன்னை மரியாவின் மடியில் கிடத்தப்பட்ட இயேசுவே, எம் பெற்றோரின் அன்பை உணர்ந்து அக்கறை காட்ட அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவுளாக. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்லறை. கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட இயேசுவே, உண்மையே பேசி நன்மையே செய்து நீதிக்காய் உயிர் தரும் துணிவை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவுளாக. ஆமென். திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறவும் அவருக்கு பூரண சுகம் தரவும், பங்கு தந்தையர்களின் கருத்துக்கள் நிறைவேறவும், நல்ல உடல் சுகத்தை தரவும், பங்கு மக்களின் கருத்துக்கள் நிறைவேற வேண்டி இந்த சிலுவை பாதை ஒப்புக் கொடுப்போம். உமது பெயர் உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பார்க்க மாட்டேன். இயேசுவின்
இரக்கமாயிரும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இன்றைய புனிதரான சிலுவை யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெயசகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பங்கின் பாதமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.